தொடர்ந்து முறை அவங்க எடுத்து சொன்னாங்க. இப்போ அவங்க எடுத்துக்காங்க, நடுநிலையாக எடுத்து சொல்றாங்க. மீண்டும் முதல்வராக தளபதி நம்ம தளபதிக்கிறோம். ஆனா அவன் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வருவார், அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். என்ன சொன்னதையும் சொல்லாததையும் நடைமுறைப்படுத்திய காரணம். இன்னும் சொல்ல 23 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனா 2023 ஒரு சட்டம் போடுறாங்க மத்திய அரசு. அந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க என்ஜிஓ. ஜாக்டோ டிஎல் சொல்லக்கூடிய அண்ணனுக்கு தெரியும், அவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, வாதாடிட்டு இருக்காங்க, கிடைக்கல அவங்களுக்கு. அந்த இது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதை தலைவர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் கால அறிக்கையில் சொன்னாங்க. அது முறை ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 13,000 கோடி அரசுக்கு இழப்பு இருக்கு. 13,000 கோடி அப்படியே போய் நினைச்சு பாருங்க. அந்த பணத்தை முழுமையாக அரசு ஏற்றுக்கொண்டு இன்று அந்த தொழிலாளர் தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் குடும்பத்தில் பாவ வார்த்த மாதிரி இன்னைக்கு ஜாக்டோடையும் 14,000 கோடி தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அறிவிச்சிருக்காங்க. எப்படி அப்படி அறிவிக்கணும்னு பார்த்தாக்கா அந்த தமிழ்நாடு பென்ஷன் திட்டம், அந்த பென்ஷன் திட்டத்தை இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி தெரியும். இன்னைக்கு தமிழகமே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மிக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கடைசி சம்பளத்தில் 50% பென்ஷனாக வழங்கப்படும் சொன்னாங்க. 50%. எந்த மாநில அரசு இது ஒத்துக்கல. 2003 கொண்டு சட்டம், மத்திய அரசு கொண்டு சட்டத்தை அனைத்தும் பேன் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இங்க இருந்தாங்க, அவங்களும் பேன் பண்ணிட்டாங்க. அதை இன்னைக்கு பண்ணிருக்காங்க தமிழக முதல்வர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப ஓய்வுதார் ஒரு பணியாற்றக்கூடியவர் காலமானார். அவர் காலமானதன் பிறகு குடும்பத்திற்கு 60% தொகையாக பென்ஷன் வழங்கப்படும் சொல்லி அறிவித்த ஒரே முதல்வர் இந்தியாவில் நம்ம தமிழக முதல்வர் தான். இதனால் இழப்பு மட்டும் 13,000 கோடி. 2003ஆம் ஆண்டுக்கு பின் பணியில் சேர்ந்த 6 லட்சம் அரசு ஊழியர்கள் இதனால் பயன்பெறுவார்கள். அவங்க இதுவரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 22 ஆண்டு காலம் போராட்டம். அந்த 22 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த மகத்தான மாபெரும் வெற்றி இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லா அரசு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மதிச்சாச்சு. ஒரு ஆசிரியராக இருந்தவர் தான் அந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். அவங்க ஒரு ஆசிரியர் இருந்த காரணத்தால அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஓய்வு இந்த அளவுக்கு முக்கியமானது. தங்கள் பணிக்கு பிரகாரம் தான் இருந்தாலும் தன்னுடைய சந்ததியில் தன் மனைவிக்கு கிடைக்கணும். அதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கு ஜெயலலிதா, நிப்பாட்டி வச்சு போயிடுச்சு. இருந்தாலும் அதை இன்னைக்கு ஓபன் பண்ணி விட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா மாநில முதல்வர் பார்த்து பெருமையை போடுறான், பொறாமையும் போடுறான். ஆக அந்த அளவுக்கு இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கு அறிவித்த திட்டம் இந்த நலத்திட்டம். ஆக அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் நலத்திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். ஆக இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பல கோணத்தில் பல இன்னைக்கு நம்ம முழுக்க நம்முடைய சொந்தக்கால நிற்கிற அளவுக்கு தகுதியும் தரவும் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா நம்மளை பற்றி நம்ம சொன்னா பெருமையாக இருந்தாலும் நம்ம பெருமையாக தான் பேசுவோம், அதை மாற்றக்கிறது கிடையாது. இருந்தாலும் அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், அந்த பொருளாதார வல்லுநர் தன்னுடைய ஆய்வறிக்கை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சவர், ஏல் பல்கலைக்கழகத்தில் படிச்சவர், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அறிந்து புரிந்து தெரிந்தவர். ஒரு நாட்டுடைய அட்மாஸ்பியர் அவங்க சொன்னோம்னாக்கா என்னுடைய நாடு இதுல மண்வளம் இருக்கு, என்னுடைய நாட்டில் இந்த மாதிரி கனிம பொருள் இருக்கு, என் நாட்டில் இந்த மாதிரி விளைச்சலுடைய கரும்பு பயிரிடலாம், கோதுமை பயிரிடலாம், நெல் பயிரிடலாம், இல்ல தொழிற்சாலை வைப்பதற்கான ஏற்ற